என் பேர் சுரேந்தர். நான் பள்ளிக்கூடம் 108 அவசர உதவியில் பைலட்டாக பணிபுரிகிறேன். எனக்கு வந்து நேற்று 9:46க்கு அணைக்கட்டு ஜிஹெச்லேருந்து வெள்ளூர் மெடிக்கல் காலேஜுக்கு பேஷண்ட்டு கூட்டு போனால் அழைப்பு வந்ததை அடுத்து நான் வண்டியை மூவ் பண்ணி கந்தநேர் வழியாக வரும்போது அங்கே பிரச்சாரத்துக்கு வந்த மக்கள் வந்து எதிரில் வந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டேன் நான், மீட்டிங் முடிஞ்சதான்னு கேட்டேன் நான். முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து பணத்தை போட்டி வழியாகவும் பாடி வழியாகவும் போனால் மாட்டிப்பீங்க, அந்த வழியில் போகாதீங்க, இந்த வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது அடிப்படையில் நான் அந்த வழியில் போனேன். அந்த ரோடு வந்து அணைக்கட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியர்பை இருக்கிற அம்பேத்கர் சிலை கிட்ட அந்த வழி மீட் ஆகும். அங்கே இது பண்ணும்போது பேரிகார்டு போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் பார்த்துக்காம தெரியும் பிரச்சாரம் இன்னும் முடியல, மீட்டிங் இன்னும் முடியலன்னு தெரிஞ்சது. அது மாதிரி என்னால் அங்கே வந்து திருப்பத்துக்கு வசதி இல்லாததுனால நான் ஒரு 200 மீட்டர் போய் திருப்பிட்டு வந்தேன். திருப்பிட்டு வந்து அங்கே நின்று கேட்டோம். அங்கே வந்து நாங்கள் இது மாதிரி அணைக்கட்டு ஜிஹெச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிள்ளையார் கோயில் வழியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. பிள்ளையார் கோயில் வழியாக போனோம். அங்கே போய்ட்டு என்னால் லெஃப்ட்டில் போக வழி இல்லை. லெஃப்ட்டில் வண்டிலாம் விற்றுனாங்க. அங்கே பிரச்சாரத்துக்கு வந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா வண்டியில் விட்டுருந்தாங்க. அதனால் என்னால் அந்த பக்கம் போக முடியல. அதனால் நான் ரைட் சைடு மக்கள் போட்ட இதில் நான் திருப்பினேன் வண்டியை. அங்கே திருப்பிட்டு இது பண்ணிட்டு போகும்போது மக்கள்லாம் சூழ்ந்து வண்டியை அடித்து என்னுடைய சட்டையும் ஐடி கார்டும் பிடிச்சி இழுத்து, அதே மாதிரி கூட இருக்கிற இஎம்டி அவர் சட்டை ஐடி கார்டும் பிடிச்சி இழுத்து ஆம்பி மொபைல் வந்து பார்த்தோன்னா பிடிங்கிட்டாங்க. பிடிங்கி இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொலேரோ கார் வந்து குறுக்கில் போட்டு இது பண்ணாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா மக்கள்லாம் வண்டி அடித்தாங்க, வண்டி சைடில் தான் அடித்தாங்க. அப்போ அங்கே இருந்த போலீஸ் வந்து எல்லோரும் வந்து எங்களை பாதுகாப்பாக வந்து அணைக்கட்டு ஜிஹெச்சு கூட்டு போனாங்க. கூட்டு போய் அங்கேருந்து நான் பேஷண்ட்டை ஏற்றி அங்கேருந்து அடுக்கும்பாறைக்கு போகிற வழியில் ஊசுறு வரையும் எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஐயா, ஒரு பொதுக்கூட்டத்தில் என்னங்க சொன்னாங்க? 108 அவசர வண்டி வந்து காலியாக வருது, இந்த காலியாக வர வண்டியில் டிரைவர் வந்து பார்த்தோன்னா பேஷண்ட் ஆக்கி இது பண்ணுவாங்க, பேஷண்ட் ஆகி அனுப்பிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். மாற்று வழி இருந்துச்சா உங்களுக்கு? மாற்று வழி தான் நான் மூளைக்கேட்டுக்கு போய் தான் வரணும். அது எனக்கு ஒரு 8 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும். அந்த பக்கம் போயிட்டு வரும்போது அவர் போயிட்டு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வழியில் வந்தேன். அது இல்லாமல் அங்கே கேட்டேன் நான். அங்கே கேட்டதில் நீங்கள் இந்த வழி போங்கன்னு சொன்னாலும் நான் அந்த வழியை பயன்படுத்தேன். அங்கே முடிச்சுட்டு வர மக்கள்கிட்ட நீங்கள் தெருவில் வந்துட்டு எந்த பக்கம் போகலான்ற மாதிரி நான் அங்கே வந்து லெஃப்ட் சைடு போகலான் தான் நான் வந்து தெருவில் நுழையும் போது லெஃப்ட் சைடு போயிடலாம் தான் நான் வந்து இது பண்ணிட்டு வந்தேன். என்னால் அந்த பக்கம் போக முடியல. அந்த பக்கம் வண்டியெலாம் விட்டதுனால என்னால் அந்த பக்கம் போக முடியல. அதனால நான் ரைட் சைடு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த வண்டிகளை பிரச்சாரத்துக்கு வந்த வண்டிகள்லாம் முன்னாடி போய் அந்த வழியாக தான் போய் ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து எந்த பக்கம் போகலான்ற மாதிரி சந்தேகப்பட்டு நின்றுட்டு இருந்தீங்க. நின்றுட்டு இந்த அப்புறமேட்ட கூட்டம் இருக்கிற பக்கமாக நீங்கள் வந்தீங்க. ஆமாம். இதனால் அங்கேருந்து 100 மீட்டர் தான் ஜிஹெச் இருக்குது. அதனால் கூட்டத்தில் வந்து போனோம்னா கொஞ்சம் இதாக போயிடலாம், நம்ம சுற்றின வர டைமுக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு ஒரு இதில் நான் போயிருக்கேன். கூட்டத்தில் வரும்போது மாட்டிக்கும் போது இப்போ நீங்கள் சுற்றிட்டு போகும்போது கூட போயிடலாம், கூட்டத்தில் போகும்போது வண்டி மாட்டிக்கும். என்னால் அங்கேருந்து திருப்ப முடியல, வண்டி வந்து லெஃப்ட் சைடும் போக முடியல. பின்னாடியே வந்து பார்த்தோன்னா வண்டி சுகராக இருந்தது, பின்னாடியே ஆளுங்க இருந்தாங்க. அதனால் என்னால் வண்டி திருப்ப முடியாதனால நான் அந்த வழி தான் பயன்படுத்தினேன். ஆம்புலன்ஸில் உள்ள நோயாளி இருந்தாங்களா? இல்லை, நோயாளி ஏற்ற தான் நாங்கள் போனோம். நோயாளி வண்டியில் இல்லை, நோயாளி ஏற்ற தான் நாங்கள் போனோம். சரி, நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மக்கள் பணியாக நாங்கள் வந்து வேலை செய்கிறோம். மக்களோட உயிரை காக்க தான் நாங்கள் வேலை செய்கிறோம். எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு. சரி, போலீஸ் அங்கே இருக்கும்போது பாதுகாப்பு பண்ணியாருன்னா போலீஸ் சார் வந்து இந்த பக்கம் கூட்டம் நடக்குது, போகாதீங்க, மாற்று வழியில் போகணும், எதுவுமே யாருமே உங்களுக்கு அறிவுறுத்தலையா? எனக்கு அந்த தெருவில் போகும்போது யாரும் இல்லை. அங்கே தெருவில் போகும்போது அங்கே யாரும் இல்லை. அதனால்